ஆண்களுக்கு என்ன பிரச்சனை? நல்லா ஜாலியா சிரிச்சுக்கிட்டு தானே இருக்கீங்க. அப்படி சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா இருக்கிற ஆண்கள் கிட்ட ஒரு அரை மணி நேரம் உட்காந்து மனசு விட்டு பேசி பாருங்க. கண்ணீரை துடைக்கிறதுக்கு கைக்குட்டை பத்தாது. தாங்க முடியாத அளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துட்டு ஆண்கள் அழுதா கோழைத்தனம்னு சொல்கிற இந்த சொசைட்டிக்கு முன்னாடி அழுகவும் முடியாமல் வெளியே சொல்லவும் முடியாமல் பல பிரச்சனைகளை மண்டைக்குள்ளே வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே கடந்து போகிறவங்களுக்கு பின்னாடி இருக்கிற வழி இருக்கே. உங்கள் அண்ணங்கிட்ட கேட்டு பாருங்க. உங்களுக்காகவும் இந்த குடும்பத்துக்காகவும் அவன் தொலைத்த கனவுகள் எவ்வளவு அப்படின்னு. யாருமே இல்லாமல் அனாதையாக வாழ்கிறது ஈஸி. ஆனால் எல்லாருமே இருந்தோம் வெளிநாட்டிலையும் வெளியூர்லையும் 2 வருஷம் கஷ்டப்பட்டா தன்னோட குடும்ப கஷ்டத்தை போக்கிடலாம்னு 20 வருஷம் ஆகியும் திரும்பி வர முடியாமல் அனாதையாக வாழ்ந்துக்கிட்டு இருக்க உங்கள் கணவர்கிட்ட கேளுங்க அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கிற வழி. தாய்க்கு பின் தாரம்னு சொல்லுவாங்க, ஆனால் தந்தைக்கு பின் தந்தை மட்டும்தான். ஒவ்வொரு மாதமும் கஷ்டப்பட்டு சம்பாரித்து அந்த சம்பளம் வந்து அடுத்த செகண்டேயும் அதை அனுபவிக்க கூட முடியாமல் அடுத்த மாத சம்பளத்துக்காக ஓட ரெடியாகிற உங்கள் அப்பா கிட்ட கேளுங்க அதுக்கு பின்னாடி இருக்கிற வழி எவ்வளோ. இப்படி உங்களை சுற்றி அண்ணனா தம்பியா கணவனா தகப்பனா பல ஆண்களுக்கு பின்னாடி இருக்கிற வழியை பற்றி எழுதணும்னா கடல் நீரே மையானாலும் போதாது என் கண்மணி. ஆண்களை வாழ்றது அவ்வளோ சுலபம்.